இனி தல வரலாற்றை பார்ப்போம். ராஜபாளையம் அருகே தீவிர சிவபக்தர் ஒருவர் வாழ்ந்து வந்தாராம். அவரைப் போலவே அவரது மனைவி சிவனேசியும் சிவனையே நேசித்து பூசித்து வந்தாளாம். நிறை மாத கர்ப்பிணியான அவள் சற்று தொலைவில் குன்றவூரில் உள்ள தனது தாயார் வீட்டுக்கு தலைப்பிரசவத்திற்காக தனியாக நடந்து சென்று கொண்டிருந்தாள். அப்போது பெத்தவநல்லூர் என்று அழைக்கப்படும் இடத்தை நெருங்கிய போது திடீரென்று அவளுக்கு பிரசவ வலி தொடங்கியது. வலி தாங்காமல் இடுப்பை பிடித்துவாறு அம்மா என்று அலறியபடி மயங்கி கீழே விழுந்தாளாம். ஆள் நடமாட்டமில்லாத இடம் என்பதால் அவளது அபாய குரல் மற்றவருக்கு கேட்கவில்லை. என்றாலும் நீக்கமர எங்கும் நிறைந்தவரான சிவபெருமானுக்கு கேட்டது. அவளது நிலை கண்டு மனம் இறங்கிய மகேசன் அவளது தாயார் கோலத்தில் மருத்துவச்சியாக வடிவெடுத்து வந்து சிவனேசிக்கு உதவினார். பிரசவம் நல்லபடியாக முடிந்தது. அவள் தாகத்தால் வருந்திய போது இறைவன் திருவடி பெருவிரலால் நகத்தால் தரையை கீற அந்த இடத்தில் நதி ஒன்று உருவானது. அதிலிருந்து நீரை பருகி தாகம் தணித்துக் கொண்டாளாம் சிவனேசி. சற்றென்று மறைந்து போனாராம் சர்வேஸ்வரன். அந்த சமயம் பார்த்து வீட்டுக்கு வருவதாக சொன்ன மகள் இன்னும் வரவில்லையே என்ற பதவதிப்புடன் அவளை தேடி சிவனேசியின் தாய் வந்து கொண்டிருந்தாளாம். வழியில் பிரசவம் முடிந்து மகளை பார்த்த பதற்றத்துடன் பிரசவம் நல்லபடியாக முடிந்ததா, பிரசவம் பார்த்தது யார் என்று கேட்டாள் சிவனேசியின் தாய். என்னம்மா உளறுகிறாய், நீதானே கொஞ்ச நேரத்துக்கு முன் எனக்கு பிரசவம் பார்த்தாள் என்று குழப்பத்துடன் கேட்டாளாம் சிவனேசி. தாய்க்கு ஒன்றும் புரியவில்லை. அப்போது ரிஷப வாகனத்தில் உமையுடன் எழுந்தருளிய ஈசன் என் பக்தியின் அபயக்குரல் கேட்டு மருத்துவச்சியாக வந்து பிரசவம் பார்த்தது நானே. சிவனேசியின் தாகம் தீர்த்த நதி இனி காயல் குடி நதி என்று அழைக்கப்படும் என்று கூறி மறைந்தாராம். அற்புதமான அதிசயம் கேட்டீர்களா? இக்கோயிலில் பிரம்மாவிற்கு சிலை உள்ளது. மேலும் 3 சக்திகளான இச்சாசக்தி, ஞான சக்தி, கிரியாசக்தி ஆகியோரின் சிலைகளும் உள்ளன. மேலும் 27 நட்சத்திரத்திற்கு தனித்தனியாக மரம் உள்ளது. அவரவர் ஜென்ம நட்சத்திரத்தன்று அதற்குரிய நட்சத்திர மரத்தை வழிபடுவது சகல தோஷமும் நிவர்த்தியாகும் என்பது ஐதீகம். தம்பதியினர் இக்கோயிலுக்கு வந்து 48 நாட்கள் சுவாமி அம்மனுக்குரிய பள்ளியறை பூஜையின் போது ஏலக்காய் போட்ட தித்திப்பான பால் நைவேத்தியம் செய்து வழிபட்டால் பிரிந்த தம்பதியர் ஒன்று சேர்ந்து வாழ்வார்கள் என்பது ஐதீகம். இப்படிப்பட்ட அதிசய கோயிலை தரிசிக்க அனைவரும் செல்வோம்.